ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் பயிற்சிக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் நான் எஸ்ரா ஒளிப்பின் சார்பிலே வாழ்த்துக்கிறேன். கடந்த 2 கிளாஸ்கள், அதாவது இதற்கு முன்பதாக 2 பகுதிகளை நாம் இந்த ஆபத்து தீர்க்கதரிசியை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் புதிதாக இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போன பின்னாடி எஸ்ரா மினிஸ்ட்ரிஸ் கடலூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? எஸ்ரா மினிஸ்ட்ரிஸ் கடலூர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 2 வகுப்புகளை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். புதிதாக வந்தவர்களுக்கு அல்லது நேரலையில் பார்க்குறவங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம கடந்த 2 வகுப்பில் பார்க்கும் முதல் வகுப்பில் இந்த புத்தகத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இது எந்த காலகட்டம், யார் அந்த நாட்களில் ராஜாவாக இருந்தார், அந்த புத்தகத்தினுடைய பின்னணியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது வகுப்பில், அதாவது கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் 1வது அதிகாரத்தில் ஆபகுக்குடைய முதல் கேள்விக்கு ஆண்டவருடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். முதல் கேள்வி ஆபகுக்கு என்ன கேட்குறாருன்னு சொன்னால், எதுவரைக்கும் கர்த்தாவே நான் இந்த கொடுமைகளை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார். தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறதே நான் எதுவரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீங்கள் தண்டிக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது கர்த்தர் அப்பொழுது பதில் சொன்னார், நான் கல்தேர் என்னக்கூடிய ஒரு ஜாதியை நான் அழைத்து வருகிறேன், அவர்கள் வந்து இந்த யூதா ஜனங்களை என்ன பண்ணுவார்கள், தண்டிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த கல்தேர் என்றால் பாபிலோனிய மக்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். கல்தேருடைய அவர்களுடைய சாம்ராஜ்யமானது பாபிலோன் சாம்ராஜ்யமாக மாறி இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சார் என்கக்கூடிய ஒரு ராஜா வந்த உடனே அவன் முதலாவது அந்த பாபிலோன் ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக மாற்றினான். நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக அவருடைய தகப்பனார் நெபுகோலாசார் என்ன பண்ணார், அரசாட்சியில் இருந்த பொழுது அது சாதாரண ராஜ்யமாக இருந்தது. அந்த நேபுகாத்நேச்சாருடைய தகப்பனார் நெபுகோலாசார் காலத்திலே அவர்கள் அசீரியாவுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவாக மாறின பொழுது அவன் அசிரியர்களை அழித்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமாக அந்த பாபிலோனை மாற்றினான். ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அவர்களை அந்த கல்தேர் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து நான் ஆட்களை அழைத்து வருவேன், அவர்கள் வந்து இவர்களை தண்டிப்பார் என்று சொல்லி கடந்த வகுப்பில் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த 5வது வசனம், 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 11வது வசனம் வரைக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவருடைய போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய குதிரைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவருடைய பராக்கிரமத்தை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ நாம் அறிந்து கொள்ளுகிற முதல் காரியம் என்ன என்று சொன்னால், கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே நம்முடைய வகுப்பை முடித்த பொழுது நாம் பார்த்தோம். ஒருவேளை ஆண்டவர் கேளாதவர் போல இருக்கலாம், ஆனால் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் எப்பொழுது தகுந்த நேரத்திலே நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் பதில் கொடுக்கிறவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். இப்பொழுது இந்த ஆபகுக்கின் முதல் கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். ஆண்டவர் பதில் கொடுத்த விதம் என்பது, இந்த ஆபகுக்கு நினைத்தார், ஒருவேளை அந்த நாட்டில் கெட்ட ராஜா இருந்தால் ஒரு நல்ல ராஜா இருப்பார் என்று சொன்னால் அந்த தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சி வரும், ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்புவார்கள், விக்கிரக ஆராதனை விடுவார்கள், அநீதியை விட்டுவிட்டு நீதியை செய்வார்கள் என்று சொல்லலாம் ஆபுக்கு யோசித்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னன்னு சொன்னால், நான் நீங்கள் அறியாத ஒரு புதிய ஒரு ராஜாவை கொண்டு வந்து உங்களை நான் தண்டிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதுதான் ஆபகுக்குடைய கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில். இப்பொழுது ஆபகு 2வது ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன என்று சொன்னால், அங்கே 12வது வசனத்துல இருந்து நாம் வாசிக்கிறோம். ஆபகுக்கு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையை தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, இன்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன, துன்மார்க்கன் தன்னை பார்க்கும் நீதிமான விளக்கும் போது நீ மௌனமா இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆபகுக்கு 2வது கேள்வியை கேட்கிறார்.
அதாவது இந்த யூதா ஜனங்கள் பாவம் செய்ய ஆரம்பித்த பொழுது, அவருடைய தேசத்திலே அவருக்கு அக்கிரமம் செய்ய ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் இவர்களை பாபிலோன் என்கிறதான கல்தேர் என்கிறதான இந்த பாபிலோனியர்களை கொண்டு வந்து, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து இவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன் இந்த யூதா ஜனங்களை ஆண்டவர் தண்டித்தார் என்று சொன்னால், இவர்களுடைய துரோகம் அல்லது பாவம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து அந்த 4வது வசனம் வரைக்குமாக ஆபகுக்கு அந்த தேசத்தில் நடக்கிறது கொடுமை குறித்து சொன்னதை நாம் பார்ப்போம். அங்க என்ன கொடுமைகள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சொன்னா, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து, 3வது வசனம் சொல்லி, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து, அக்கிரமம் நடந்தது, தீவினை நடந்தது, கொள்ளையும் கொடுமையும் நடந்தது, வழக்கு வாது இருக்குது, நியாயப்பிரமாணம் பலனில்லாமல் போயிற்று, நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போயிற்று, துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்கிறார், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட பாவ வழிகள் இந்த யூதாவின் புத்திரர்கள் செய்தபடினால தான் ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை தண்டிப்பதற்காக நான் பாபிலோன் என்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை, கல்தேர் என்கிறதான ஒரு கூட்டத்தை எழுப்புவேன் என்று சொல்லி சொன்னார். காரணம், இவர்கள் செய்த பாவம். இப்ப ஆபகுக்குரிய கேள்வி, 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 12வது வசனத்துல 13வது வசனத்துல வாசிக்கிறோம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பிள்ளை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? இங்க பார்க்கிறோம், துன்மார்க்கன் தன்னை பார்க்கும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? காரணம், ஆபகுக்கு இந்த கேள்வி ஏன் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் பாவி என்று சொல்லி எங்களை தண்டிக்க போகிறீர், ஆனால் எங்களை தண்டிப்பதற்காக ஒரு கூட்ட மக்களை நீ ஏற்படுத்தியிருக்கிறீர்கள், இந்த பாபிலோனியர்கள். இவர்கள் யார் என்று கேட்டால் எங்களை விட மாபெரும் பாவிகள். நாங்கள் பாவிகள் என்று சொன்னால் எங்களை காட்டிலும் மகா பெரிய பாவிகள், மாபெரும் பாவிகள் இந்த கல்தேயர்கள் என்று சொல்லப்படுகிறதான பாபிலோனியர். இப்போ அவர் சொல்றாரு, நீதிமான் துன்மார்க்கனால் விழுங்கப்பட வேண்டுமோ? நீதிமான் துன்மார்க்கன் தன்னை பார்க்கும் நீதிமான விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அதுதான் சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கும் போது, 2வது வகுப்புல போன வகுப்புல சொன்னேன், கடவுளுடைய திட்டம் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். நாம நம்முடைய சிந்தனைகளின் அளவுக்கு தக்கதாக நாம யோசிக்கிறோம். ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர்கள், நம்முடைய சிந்தனைகளுக்கு அவர் அதை விட நாம் சிந்திக்கிறதை விட பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஆபகுக்குடைய கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களை தண்டிப்பதற்கு நீர் மாபெரும் பாவிகளை கொண்டு வந்திருக்கிறீரே. அவர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, நாங்க பாவிகள் சொல்லி எங்களை அழிக்க போறோம்னு சொல்றீங்க, எங்களை தண்டிக்க போறோம்னு சொல்றீங்க, ஆனா எங்களை அழிப்பதற்கு நீர் அக்கிரமக்காரர்களை நோக்கி கொண்டிருக்கிறதே. ஒரு நல்லவனை அல்லது ஒரு கொஞ்சம் நல்லவனை அழிப்பதற்கு முழுவதும் கெட்டவனை கொண்டு வந்து நீர் எங்களை தண்டிக்க போகிறீரே. ஆபகுக்குடைய 2வது கேள்வி இது. அதுல சொல்லும் பொழுது இந்த 13வது வசனம் மிக முக்கியமான வசனம். இந்த 13வது வசனத்துல ஆண்டுடைய நன்மைகளை குறித்து நான் பார்க்கிறோம். அவர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அதான் சொன்ன, ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு போயிருந்த நேரத்துல அங்கே சேராபீன்கள் பறந்து வந்து 6 செட்டைகள் இருந்தது. 2 செட்டைகளினாலே பறந்தார்கள், 2 செட்டைகளினாலே கால்களை மூடினார்கள், 2 செட்டைகளினாலே கண்களை மூடி அவர்கள் பறந்து பாடினார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எந்த விதத்திலும் இந்த பரிசுத்தத்திலிருந்து ஆண்டவர் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணுவதே பரிசுத்தம். அவர் எள்ளிடமும் பாவத்தை அனுமதியாத ஒரு தேவனாக, கர்த்தராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட பரிசுத்தராக இருக்க, நீ துன்மார்க்கரை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன?
ஆண்டவருடைய வழியை இந்த ஆபமும் அறியாதவராக இருக்கிறார். சில நேரத்துல நாம கூட இப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வழிகளை அறியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னை விட ரொம்ப கெட்டு போனோம் பக்கத்து வீட்டுல இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், ஆனா நான் ஜெபம் பண்றேன், அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரனை போல நான் பெரும் பாவி இல்லை, ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னை விட அவன் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வந்து போயிட்டே. அப்ப நம்முடைய கேள்வி என்ன இருக்குன்னா, நீர் என்ன இப்படி நீங்க என்ன பண்றீங்க, தண்டிக்கிறீங்க. ஒருவேளை நான் செய்த பாவத்துக்கு இது எல்லாருக்கும் உணரணும். நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு வந்துட்ட, நாம் இதை செஞ்சதுனால வந்ததுன்னு சொல்லி நாமளே என்ன பண்றோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம், நாமே நிதானித்து அறிகிறோம். அப்படி நம்மை நாமே நிதானித்து அறிகின்ற பொழுது நாம பக்கத்து வீட்டுக்காரனை சேர்த்து என்ன பண்றோம், நிதானித்து தான் அறிகிறோம். எப்படி அறிவோம், நான் செஞ்ச இந்த சின்னதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க கடவுளை, ஆண்டவரை, அவன் எவ்வளவு பெரிய பாவி, அவன் எவ்வளவு பெரிய பாவங்களை, அவனுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யறது இல்லையா. சில நேரத்தில் ரோட்ல போகும்போது யோசிப்போம், இவனெல்லாம் ஏன் ஆண்டவர் அழிக்க மாட்டேங்கிற, நம்முடைய சிந்தனைகள் அப்படி இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் பெரிய நினைவு கொண்டவராக, அவருடைய எண்ணங்களை நாம் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஆபகுடைய இந்த 2வது கேள்வி மிகவும் ஒரு ஆழமான, கடவுளுடைய பண்பை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிற ஆபகு கேட்கிறதா, நீ துன்மார்க்கரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று. அடுத்ததாக நம்ம 14வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வலத்துக்கும் சமமாக்கிறது என்ன. கடவுளே, ஆண்டவரே, கர்த்தரே, நீர் எங்களை எப்படி கொண்டு வந்துட்டீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வேலை யாருமே இல்லாத இருக்கிற இந்த ஊறுகின்ற இந்த பிராணிகள் போல எங்களை ஆகிட்டார். அவன் பிடிக்கும் போது எப்படி பிடிச்சு போனா, தூண்டில்களை கொண்டு பிடிச்சு. ஒரு ஒரு வேத வல்லுநர் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு எப்படி போயிருப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, குடும்பமாக தன்னுடைய எல்லா கூடாரங்களையும் பெயர்த்து கொண்டு தலையில் மேல வைத்து சுமந்து கொண்டு போயிருப்பார்கள். போகின்ற பொழுது சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு அவர்கள் போயிருப்பார்கள். நடக்க முடியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு கொண்டு போயிருப்பாங்க. அப்போ மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரிகளான ஊர்வலத்துக்கும் சமமாக்குறது என்ன, அவர்கள் எல்லாரையும் தூண்டினால் இழுத்துக் கொள்கிறான், அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் பரியிலே சேர்த்துக் கொள்கிறான், அதனாலே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். எங்களெல்லாம் பிடிச்சிட்டோம், எங்களெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவன் என்ன பண்றான், சந்தோஷப்படுறான், சந்தோஷப்பட போறான். ஏன்னா நீங்க அப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே. ஆபத்துடைய கேள்வி 2வது கேள்வி. அப்போ ஆண்டவருடைய திட்டத்துல மாபெரும் திட்டம் இருக்கிறது என்பதை இந்த ஆபத்து மறந்தவராக இருக்கிறார். இப்ப 2வது கேள்விக்கு பதில் வருமா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறதை குறித்து நாம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்ப்போம். 16வது வசனம் சொல்லுகிறது, அதாவது 1வது அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதாயிற்று என்று சொல்லி அவன் தன் தலைக்கு பலியிட்டு தன் பறிக்கு தூக்கம் கட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவர்களை ஒட்டிக் கொண்டது, இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போயிட வேண்டுமோ. நம்ம போன வகுப்புல பார்த்தோம், பாபிலோனியர்கள் எப்படிப்பட்ட கொடுமை உள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதான் சங்கீதம் 137வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை நம்ம பார்த்தோம். நீ செய்தபடி, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த கல்தேர்கள் பாபிலோனியர்கள் இந்த யூதா ஜனங்களை அங்கே சென்று தண்டிக்கின்ற பொழுது, அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் இப்படித்தான் கொடூரமாக நடந்தார். ஆகவேதான் அந்த சங்கீதத்தை எழுதினவர், அந்த சங்கீதத்தை பாடினவர் சொன்னாரு, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு எவன் செய்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ இந்த பாபிலோனியர்கள் இவர்களுக்கு என்ன செய்தார்கள், அவருடைய பிள்ளைகளை கூட பிடித்து கல்லில மோதி அடிச்சு சாகடிச்சு, அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். 17வது வசனம் 1:17 சொல்லுது, இதற்காக தன் தலையை இழுத்து அதில் உள்ளவர்களை கொத்தி கொண்டிருந்து இரக்கமில்லாமல் ஜாதிகளை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ. அவன் கேட்கிறான்,
அவங்க கேட்கிறாரு, ஆண்டவரே இவர்கள் எப்பொழுதும் எங்களை அடித்துக் கொண்டே இருப்பார்களோ, நாங்கள் அழிந்து போவோமோ, நாங்கள் மாண்டு போவோமோ, அப்ப எங்களுக்கு எதிர்காலமே இல்லையா, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா, இவன் வந்து எங்களை வலை போட்டு பிடிப்பான், தூண்டினாலே எங்களை இழுத்துக் கொள்வான், எங்களை அழிப்பான் என்று சொன்னால் நாங்கள் என்ன ஆவோம்? ஆபத்து கேட்கிற இரண்டாவது கேள்வி கேட்கறது மாத்திரமல்ல, அந்த 2வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கேள்வி கேட்டுட்டு இவர் வீட்டுக்கு போகல. அவர் சொல்றாரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபத்து ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த வாசிக்கிறோம், அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று, நான் என் காவலிலே தரித்து நின்று என் அரணிலே அவர் எனக்கு என்ன பதில் சொல்லுவார் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். வச்சுக்கிறேன். காவல் கோபுரத்துல யார் நிற்பாங்கன்னா, தூர தேசத்துல இருந்து நம்மளை தாக்குவதற்கு யாராவது எதிரிகள் வருகிறார்களா என்று சொல்லி காவலர்கள் இந்த காவல் கோபுரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு இவர்கள் வந்து எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அதோடு கூட அவர்களுடைய பக்கத்துல, அதாவது அந்த காவல் கோபுரத்து அந்த காவலருங்க பக்கத்துல ஒரு பெரிய முரசு ஒன்று வைத்திருப்பார். அந்த முரசு சத்தம் எப்ப கேட்குதோ, ஊர்ல கல்யாணம் நடக்கும், அதுக்கும் மேலதான் அடிப்பாங்க. அந்த சத்தத்துக்கு போர் வீரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு வரமாட்டாங்க. அல்லது அரண்மனையுள்ள ராஜா வருகின்ற பொழுது ராஜா வரான்னு சொல்லி பாட்டு பாடும் பொழுது அங்க வந்து ட்ரம் எல்லாம் அடிப்பாங்க, அந்த மேலதான் அடிப்பாங்க. அதற்கு போர் வீரர்கள் அந்த காரியத்தை குறித்து அவர்கள் ஒன்றும் பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காவல் கோபுரத்திலே இருக்கிற முரசு ஒலிக்கின்ற பொழுது அங்க அல்லது அங்கே இருக்கிற அந்த எக்காலம் ஊதுகின்ற பொழுது போர் வீரர்கள் உடனே எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அசம்பிளாங்க. மிலிட்டரியில கூட பாத்தீங்கன்னு சொன்னா எந்த எல்லா தேசத்துடைய ஆர்மியிலையும் சரி, போருக்காக வருகின்ற பொழுது போருக்கென்று ஒலிக்கிற அந்த சத்தத்தை நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கேட்டு அதற்கு தகுந்த விதமாக இருப்பார். இதுதான் காவல் கோபுரம். அந்த அரண் காம்பவுண்ட் சுவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அரணில் இருக்கிறது தான் அவன் காவலன். அவனுக்கு தான் நம்ம சொல்றோம் ஜாமக்காரன் என்று சொல்லுவார். அதாவது மக்கள் தூங்குவார்கள், இவன் இரவெல்லாம் விழித்திருந்து என்ன பண்ணுவான், யாராவது வருகிறார்களா என்று சொல்லி கவனிக்கணும். அவனுக்கு பேர் தான் ஜாமக்காரன். ஜாமம்னா என்னது, இரவு. ஜாமம் இரவு, நடுராத்திரி, அந்த நேரத்துல கூட விழித்திருக்கிற அவன் தான் ஜாமக்காரன். சரிங்களா? இப்போ ஆபத்து என்ன பண்றாங்கன்னா, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபத்து 2வது கேள்வி கேட்டுட்டு அந்த பதில் வருவதற்காக அவர் பார்த்துக் கொண்டேன். நாம நிறைய நேரத்துல ஜெபம் பண்றோமா? ஆனா பதில் வருதா அப்படின்னு சொல்லி நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கிறோமா, அல்லது அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோமா? சில இடத்துல வந்து நாம வந்து நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். நாம ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் கடவுள் பதில் கொடுத்திருக்கிறாரான்னு சொல்லி நம்ம ஒருபோது என்ன பண்றது இல்லை, உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பாக்குறது இல்லை. நான் என்னெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கிறேன், அந்த ஜெபத்துக்கு என்னெல்லாம் பதில் வந்திருக்குதுன்னு சொல்லி நாம அது உட்கார்ந்து விழித்திருந்து பார்க்கறது கிடையாது. ஆபத்துக்கு அப்படி இல்லை, ஜெபம் பண்ணிட்டு போகல, ஆண்டவரே எங்களை தண்டிப்பதற்கு அல்லது நீர் வந்து நீதிமானை தண்டிப்பதற்கு துன்மார்க்கனை அழைத்து வருகிறது கேள்வி கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு போய் அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு நான் கேட்டுட்டு அவர் எப்போ சொல்றாரோ அவர் சொல்லட்டும்னு சொல்லி இல்லை. நான் என் காவலிலே நான் தரித்து என் அரணிலே நான் நின்றேன். ஏன்னு சொன்னால் என் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று சொன்னார். ஏன் ஆபத்துக்கு வந்து காவலில போய் தரித்து நிற்கிறாரு?
அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறவராக. முதல் கேள்விக்கு ஆபகுக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். ஆகவே ஆபகுக்கு இரண்டாவது கேள்வியை கேட்டுட்டு விடல, அந்த பதிலுக்காக அவர் காத்திருப்பார். நாமளும் நாம பண்ற ஜெபத்துக்கு பதில் வருவதற்காக நாம் அதற்காக காத்திருக்கிறவர்களாக நம்ம. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கிறாரு? அப்போ நாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருவோமா? எங்களை தண்டிப்பதற்கு எங்களை விட மிக கொடூரமான அக்கிரமக்காரனை கொண்டு வந்திருக்கிறீங்களே, அப்போ இதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட போகிறதா? இதுக்கப்புறம் நாங்க இருக்க மாட்டோமா? அவ்வளவுதானோ ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து அவர் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக. இரண்டாவது வசனத்துக்கு தான் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக. ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். ஆபகுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பதில் சொல்லிட்டார். அப்போ ஆபகுக்கு மாத்திரம் ஆண்டவர் பதில் சொல்லுவார், எல்லாருக்கும் பதில் சொல்லு. அப்ப இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பதில். அவர் ஆபகுக்கு மாத்திரம் பதில் கொடுக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான். அப்ப ஆபகுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறவர் அல்ல. எனக்கும் கடவுள், ஆபகுக்கும் கடவுள். அப்ப ஆபகுக்கு பதில் தருவார் என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு பதில் தருவார். இந்த விசுவாசம். இப்போ இவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக. என்ன சொல்றாரு? நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளக்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பதில் கண்டிப்பா வரும். நீ என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனத்தை கோபுரம் கூட என்ன பண்ணணும்? ஓடுகின்ற பொழுதே அவர் வாசித்து அறிந்து கொண்ட விதமாக நீ என்ன பண்ண, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறார். வேதத்துல வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்கும், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அதாவது நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு பெரிய காரியங்கள் செய்கிறதா கர்த்தர். அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறார், நாம மனுஷனா என்ன பண்றோம். ஆண்டவருடைய திட்டத்துல மாபெரும் திட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 2வது அதிகாரத்துல பதில் சொல்லுகிற காரியத்தை குறித்து சொல்வதற்கு முன்பதாக நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபகுக்குடைய கேள்வி, ஆண்டவரே எங்களை இவர்களை கொண்டு தண்டிக்கிறீர், இந்த பாபிலோன்களை கொண்டு தண்டிக்கிறீர், இவர்களை நீர் என்ன செய்ய போகிறீர் அப்படிங்கிறது அவருடைய அடுத்த கேள்வி. இந்த 2வது கேள்விக்கு நாம 2வது கேள்விக்கு பதில பார்த்துட்டு நம்ம 3வது கேள்விக்கு போவோம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாம் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஆபகுக்கு சொல்லிடாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, 4வது வசனத்துல, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவருடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது இல்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழை. நம்முடைய கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ஒரே ஒரு முக்கிய காரியம் என்ன என்று சொன்னால் விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். புதிய ஏற்பாட்டில, பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு இடத்துல ஆபகுக்குல மாத்திரம் தான் வருகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. புதிய ஏற்பாட்டிலே 3 இடத்துல வருகிறது. புதிய ஏற்பாட்டில 3 இடத்துல வருகிறது. ஓட்டில பழைய ஏற்பாட்டுல ஆபகுக்குல மட்டும் வருது. புதிய ஏற்பாட்டுல நியூ டெஸ்ட்மென்ட்ல 3 இடத்துல வருது.
ரோமருக்கு எழுத நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் கலாத்தியர்ல வாசிப்போம். அதுக்கப்புறம் எபிரேய புத்தகத்துல நம்ம வாசிப்போம். இந்த 3 புத்தகத்துல இந்த இதே வேத வசனமானது அங்கே எழுதப்படும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழை. இன்னும் புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் மாத்தி சொல்லி இருக்கிறத பார்க்கணும். ஒருவன் விசுவாசித்தால் தான் அவன் நீதிமானாக. பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னாரு. ஆனால் புதிய ஏற்பாடு முழுவதும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், விசுவாசித்தால் தான் அவன் நீதிமானாகவே மாறுவான். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொன்னார். திரும்ப சொல்ல புரியுதாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னாரு. ஆனால் புதிய ஏற்பாடு முழுவதும் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசித்தால் தான் அவன் நீதிமான். ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகிறது இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்துக்கு வருகின்ற வழியிலே சீனாய் மலையிலே மோசேயை மத்தியஸ்தனாக கொண்டு கர்த்தர் கொடுத்த சட்டத்திட்டங்கள் தான் நியாயப்பிரமாணம். மனிதன் கடவுளுக்கு முன்பதாக நீதிமானாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒரு மனிதனாலும் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அறிவார். ஆகவேதான் வேதம் அதை அறிந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு எல்லாரையும் ஏகமாக பாவத்தின் கீழே என்ன பண்ணிச்சான்? அடைச்சு போட்டுச்சான். இப்போ பாவத்தின் கீழே எல்லாத்தையும் அடைச்சு போட்ட உடனே நியாயப்பிரமாணத்தினால நம்மளால நீதிமானாக முடியல. அப்போ தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கு, தண்டனை இருக்குது. அப்ப நாம எப்படி விடுதலை அடைய முடியும்னு சொன்னா, இயேசு விசுவாசி அப்பொழுது நீதிமானாக மாற்ற. அதான் நீங்க ரோமர்கள் 3வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகிறது இல்லை. 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, யூதர்கள் புறஜாதிகள் எல்லாருமே பாவிகள். அப்போ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களே, நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருபோதும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக மாறுவதே இல்லை. இப்ப எப்படி நீதிமானாக ஒருவன் மாறுவார் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக மாற்று. எப்படி விசுவாசம்? என்ன விசுவாசம்? என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார், என்னுடைய பாவத்துக்கான தண்டனை முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ அவர்கள் நீதிமானாக மாற்றும். நம்முடைய கிரியைகளில் நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நல்லது செய்யறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் தசமமாக கொடுக்கிறேன், நான் எல்லாம் இந்த 10 கற்பனை எல்லாம் கடைபிடிக்கிறேன், யாரும் கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது சொல்லி என்ன நீதிமானாக மாற்றணும் ஒருபோதும் சொல்லவே முடியும். அப்போ புதிய ஏற்பாடு முழுவதுமே சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நீதிமான்களாக மாற்றணும். இந்த ஆபகு தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற சத்தியம் தான் புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நம்ம நீதிமானாக மாற்றுமே தவிர நம்முடைய சொந்த கிரியைகள் எதுவும் தேவனுக்கு முன்பதாக நம்ம நீதிமான்களாக ஒருபோதும் மாற்றணும். அதுதான் 10 கட்டளைகள் நம்ம பார்க்கிறோம். 9 வரைக்கும் நம்ம எல்லாம் வெளிப்புறமாக கடைபிடிக்கிற ஒன்றாக இருக்குது. 10வது கற்பனை என்ன சொல்லுது? இச்சியாது இருப்பாயாக. இச்சியாது இருப்பாயாக என்பது எங்க இருக்குது? நம்முடைய சிந்தனைகளிலே, நினைவுகளிலே தோன்றுகிற ஒன்று. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இச்சியாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாவிட்டால் அது பாவம் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அப்போஸ்தலன் பவுலை குறித்து சொல்ற அப்போஸ்தலன் பவுல் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லி நாம நினைக்கிற உண்மையிலே பரிசுத்தவான் தான். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? ஆவியிலே பெரிய பிரதான பாவினா. ஏன்னு சொன்னா என்னுடைய சிந்தனை சரியா இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னை ரட்சித்தது. இதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியமாகும்.
நம்முடைய விசுவாசம் தான் நம்மை தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக மாற்றுமே தவிர நம்முடைய கிரியைகள் நம்மை ஒருபோதும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக மாற்றுகிறது இல்லை. அப்போ இந்த புதிய ஏற்பாடு முழுவதுக்கும், மொத்த புதிய ஏற்பாட்டுக்கும் அல்லது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம், இந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இதுக்கு தட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆண்டவரே? நியாயப்பிரமாணத்தை கடைபிடி, சட்டத்திட்டங்களை கடைபிடின்னு சொன்னாரு. இப்ப சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தார். யாரை விசுவாசித்தார்? இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார். அது அல்லது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, நீ என்னை விசுவாசித்தால் நீ பிழைப்பான். ஆனால் இன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது இயேசுவை விசுவாசித்தால் நீ பிழைப்பான். யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் நம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம இந்த 3:16 ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஆனா நாம ஞாபகத்துல வைக்க வேண்டிய வருஷம் 3:18, 17, 18 ஞாபகத்துல கண்டிப்பாக வச்சிருக்கோம். 3:17, 18 என்ன சொல்றது? வாசிக்கலாமா? யோவான் 3:3 அதிகாரம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேருடைய குமாரனை நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்போ நம்மை அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். ஏன்னா நாம கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக. அப்போ புதிய ஏற்பாடுல இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் அடிப்படையாக இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? இந்த ஆபகம் தீர்க்கதரிசி இந்த இடத்துல நம்ம வாசம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த 4வது வசனத்துல வாசிக்கிறோம், இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதில்லை, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி பார்த்து. இப்போ ஆபகனுடைய அடுத்த ஒரு சிந்தனை என்னவாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னை இவன் தண்டிக்கிறானே, இவனை யார் தண்டிப்பது? என்னை பாபிலோனியர்கள் வந்து தண்டிக்கிறார்களே, இவனுக்கு நீர் என்ன செய்ய போகும்? அப்போ இவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறால், இந்த 5வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களை எப்படி நான் அழிக்கப் போகிறேன், அதாவது இந்த பாபிலோனியர்களை நான் எப்படி அழிக்கப் போகிறேன் என்பதை குறித்து இங்கே 5வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே அறியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமானமாய் சகல ஜாதியையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியை அவனுக்கு விரோதமான வகை சொல்லியும் வசனித்து தன்னுடைய அல்லாததை கணக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவர்களுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். 7வது வசனத்தை வாசிங்கள். உன்னை தடிப்பவர்கள் சடிதியாய் எழும்புவதும் உன்னை அலங்கரிப்பவர்கள் வெடிப்பதும் இல்லையோ, நீ அவர்களுக்கு சூறையாகாயோ ஆவையோ. நான் வாசிக்கிறேன், நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியால் ஜனங்களை நீதியாளர்களும் நீ சிந்த மனுஷ நிமித்தமும் நீ செய்த கொடுமை நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்தில் வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவர்களுக்கு ஐயோ. அநேக ஜனங்களை வெற்றி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்க உண்டாக ஆலோசனை பண்ணினாய், உன் ஆத்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சிடும். இரத்தப்பழியினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தாலே நகரத்தை பலப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்கினிக்கிரியாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவா?
ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். மற்றவருடைய நிலை என்ன? விசுவாசியான மக்களுடைய நிலை என்ன? அதாவது எங்க ஐயோ என்று சொல்லி 4வது வசனத்துல 6வது வசனத்துல ஒரு ஐயோவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 7வது வசனத்துல அவருக்கு சொல்லுகின்ற பொழுது, நீ அவர்களுக்கு சூறையாகாயோ. 9வது வசனம் கடைசி அப்படி சொல்லுது, பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்போ இவர்களுக்கு விரோதமாக என்ன சாட்சி சொல்லுன்னு சொன்னா, கல்லை சுவரிலிருந்து குறிப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியும். அடுத்து சொல்றாரு, இரத்த பழியினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினால் நகரத்தை பலப்படுத்துவதற்கு ஐயோ. அப்போ இந்த ஐயோ ஐயோ என்று சொல்கிறாரே, இது பாபிலோனியர்களுக்கோ யூதா ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பூமியில் உள்ள எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது ஐயோ. யாரெல்லாம் இதன்படி செய்கிறார்களோ, அநியாயமாக செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் என்னதான் ஐயோ. அடுத்து நம்ம வாசிக்கிறோம் சொன்னா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி தன்னுடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்களிடம் வைத்து அவர்கள் நிர்வாணங்களை பார்க்கும்படி அவர்களை வெடிக்கப்படுகிறவனுக்கு ஐயோ. நீ மகிமையினால் அல்ல இலச்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருப்ப சிதறம் இல்லாதவன் என்று விளங்கி தன்னுடைய வல்லகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையிலே இலட்சியாக வாங்கி கொள்வாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனுஷ ரத்தத்திற்கு நிமித்தம் தேசத்திற்கும் பட்டணத்துக்கும் அதன் குடிகள் எல்லாருக்கும் செய்த கொடுமை நிமித்தம் மிருகங்கள் செய்யும் பார்க்கடிப்பு உன்னை கலக்க பண்ணும். சித்திரை காரணத்தில் அவன் செய்த சுலபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணின தான் உருவாக்கின சுலபத்தை நம்பியவனுக்கு மாற்றப்பட்டதும் பொய்போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அது போதிக்குமோ? இதோ அது பொருளும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாக இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறல்ல, நான் என்ன பண்ண போறேங்கிறத தொடர்ந்து ஆபத்துக்கு சொல்லுகிறேன். எவன் ஒருவன் பாவம் செய்யறானோ அவன் நிச்சயமாக அழிக்கும். அவன் யாராவது இருந்தாலும் சரி, விருத்த சேதன பண்ணப்பட்ட விருத்த சம்பந்தமான உடன்படிக்கை பண்ணின யூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நான் செய்கிற காரியம் பயங்கரமா நிச்சயமாக நான் அவர்களை தட்டி. அப்ப ஆபத்துக்குரிய 2வது கேள்வியில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இங்க 20வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரோ என்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாய் இருக்க கடவுது அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். நாம நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா ஏதோ தப்பு நாம நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது செய்கின்ற பொழுது அவர்கள் தவறு செய்கிறதை கூட உணரும் போது அவர்கள் தவறு செய்கிறதில்லை. அவர்கள் தவறு செய்கிறதாக நினைத்து நாம் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு தெரியும், நீ சும்மா. பெற்றோர்களாக நாம எல்லாருமே இதை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிப்போம். உள்ள ரீட்டாவை தவிர வேற எல்லாரும் பெற்றோர்களாக இருப்போம். கண்டிப்பா சொல்லிப்போம் பிள்ளைகிட்ட, எனக்கு தெரியும், நீ சும்மா. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ சும்மா. நீ இந்த பாபிலோனியர்களை குறித்து நீ என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. எங்களை தண்டிப்பதற்கு பாபிலோனியர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப பாபிலோனியர்களுக்கு நீ எப்படி தண்டனை கொடுப்பீர்? அவர்களுடைய சிந்தனையிலே தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் காவல் நிலையத்தை அறையிலே தரித்து நின்று நீ என்ன செய்ய போகிறீர்கள் நான் காத்திருப்ப அப்படின்னு சொல்ற. இப்போ ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியை 4 சாம்ராஜ்யங்கள் அரசாண்டதாக சரித்திரம் சொல்லி. முதலாவது அசீரியர்களை அழித்து இந்த பாபிலோனியர்கள் சாம்ராஜ்யமாக மாறினார்கள்.
இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல நமக்கு மிகவும் பிரபலமானவர், பரிச்சயமானவர் என்று சொன்னால் நேபுகாத்நேச்சர். நேபுகாத்நேச்சர் செய்த ஒரு காரியம் என்ன சொல்லி பார்க்கலாம். உலகத்துடைய 7 அதிசயங்களிலே ஒன்றாக இருப்பது தொங்கு தோட்டம். பாபிலோனின் தொங்கு தோட்டம் 7 அதிசயத்துல சொல்லிட்டு இருக்கோமா, அதை செஞ்சு அதை கட்டவர் யாருன்னா நேபுகாத்நேச்சர். சரித்திரத்துல வாசம். இந்த பாபிலோனியர்களை முடிவுக்கு கொண்டு வரும்படி மேதிய பெர்சியர்களை கடவுள் ஏற்படுத்தி, மேதியர்கள் மற்றும் பெர்சியர்கள். மேதியர் மற்றும் பெர்சியர் பாபிலோனுக்கு அடுத்த சாம்ராஜ்யம். பாபிலோனிய கடைசி ராஜாவாகிய பெல்சாத்சார் என்கிறதான ஒரு ராஜா அந்த இரவிலே குடித்து வெறித்த பொழுது அன்றைக்கு மேதியனாகிய தரியு அவருடைய படையோடு கூட உள்ள புகுந்து பாபிலோனியர்களை அழித்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்து அது அந்த கரடியானது ஒரு பக்கமாக சாய்ந்து வளர்ந்துக்கிட்டே ஒரு கொம்பு 2 கொம்பு இருக்கு, 2 கொம்புல ஒரு கொம்பு மாத்திரம் ஒரு பக்கமாக வேகமா வளர்ந்துச்சது, ஒரு கொம்பு சின்னதாயிட்டே போட்டு வச்சது. காலங்கள் ஆக ஆக இந்த மேதியர்கள் இல்லாமல் போனார்கள். பெர்சிய சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே போனது. ஆபத்துக்குரிய கேள்வி என்ன? எங்களை இவன் தண்டித்தா இவனை யார் தண்டிப்பது? எங்களை பாபிலோனியர்கள் தண்டிப்பார்கள் என்று சொன்னால் பாபிலோனியர்களை தண்டிப்பது யாரு? பாபிலோனியர்களை தண்டிப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின கூட்டம் தான் இந்த பெர்சியர்கள். நல்ல கவனிங்க, இவர்கள் 70 வருடமாக 70 வருடங்கள் இவர்கள் ஓய்வு வருடத்தை அனுசரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 490 ஆண்டுகள் இந்த யூதாவின் புத்திரர்கள் தேசத்தை ஓய்வு வருடமாக அனுசரிக்கவில்லை. 7வது வருடத்தை ஓய்வு வருடமாக இவர் என்ன பண்ணல, அனுசரிக்கவில்லை. அப்ப ஆண்டவர் பார்த்தார், எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக அவர் சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவீர்கள். தேசமானது 70 வருடம் தன்னுடைய ஓய்வு நாட்களை மன ரம்மியமாக என்ன பண்ணும், அது அனுபவிக்கும். அதற்கு பிற்பாடு நான் என்ன பண்ணுவேன், திருப்பி உங்களுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்ப ஆண்டவருடைய திட்டத்துல இந்த 70 வருடம் ஓய்வு வருடத்தை தேசத்துக்கு, இந்த பூமிக்கு 70 வருடம் ஓய்வு விடணும். ஏன்னா இவன் எங்க இருந்தான்னா என்ன விசுவாசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, 7வது வருடத்தை ஓய்வு வருடமா நீ விடணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. 7வது வருடம் ஓய்வு வருடம் சொன்னா அந்த வருடத்துல வேலை செய்யக்கூடாது. பூமி என்ன பண்ணணும், சும்மா விடணும், ஃப்ரீயா விடணும். முதல் வருடத்துல இவர்கள் விளைவிப்பது 2வது வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. 2வது வருஷத்துல விளைவிக்கிறத 3வது வருஷத்துல சாப்பிடுவாங்க. 3வது வருஷம் விளைவிக்கிறத 4வது வருஷத்துல சாப்பிடுவாங்க. 4வது வருஷம் விளைவிக்கிறத 5வது வருஷம் சாப்பிடுவாங்க. 5வது வருஷம் விளைவிக்கிறத 6வது வருஷம் சாப்பிடுவாங்க. 6வது வருஷம் விளைவிக்கிறத 7வது வருஷம் சாப்பிடுவாங்க. ஆனா 7வது வருஷம் விளைவிக்க கூடாது. அப்போ 8வது வருஷம் இவங்க எப்படி சாப்பிடுவாங்க? 6வது வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதே பூமி, அதே விதைப்பு, அதே விதை முதல் வருஷம் விதைக்கும் பொழுது 100 மடங்கு கொடுத்தா 6வது வருடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு 2 கொடுப்பேன், 200 மடங்கா கொடுப்பேன். 7வது வருடத்தை ஓய்வு வருடமா விடுன்னு சொன்னாரு. ஆனா இவனுக்கு கடவுள் மேல என்ன இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. அதனால பூமி நல்ல விளைய, ஏன்னா பாலும் தேனும் மூடுகிறதுக்கான தேசம் இல்ல. அதனால இவன் என்ன பண்ணல, அந்த விதைக்கிறத நிறுத்தாம விதைச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கு ஒரு 2 காரணம். ஒண்ணு, முதல் காரணம் கடவுள் மேல இவனுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. கடவுள் 6வது வருஷத்துல எனக்கு 2 பலன் தருவாருங்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லை. இன்னொன்னு, தேசம் நல்ல, தன்னுடைய பூமி நல்ல பலன் கொடுக்கறதுனால அவன் நிறுத்தாம போயிட்டே இருக்கான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, 70 வருடத்தை நான் ஓய்வு வருடம் தேசம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே 70 வருடங்கள் நீங்கள் பாபிலோனுக்கு போகணும் அப்படிங்கிற திட்டத்துக்காக தான் ஆண்டவர் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணாரு, எழுப்பினாரு. வேதத்துல வாசிக்கிறோம், என் ஊழியக்காரனாக நேபுகாத்நேச்சாரை நான் அழைத்து வருவேன், அவன் இங்கிருந்து உங்களை என்ன பண்ணுவான், பாபிலோனுக்கு சிறையிருப்பார்.
இதுதான் ஆபகுக்கு சொன்ன பதில். இப்ப ஆபகு கேட்கிற கேள்விக்கு என்னென்ன பதிலாம் இருந்துச்சுன்னு சொல்றேன் நானு. ஆபகு கேட்கிற ஆண்டவரே, பாபிலோனியர்களை கொண்டு எங்களை அடிக்க போகிறேன், அப்ப இவனுடைய கதை என்ன ஆண்டவரே, இவனை எப்படி தண்டிப்பீர்? ஆண்டவர் சொன்னாரு, நான் பெர்சியா கூட்டத்தை என்ன பண்ணுவேன், எழுப்புவேன். இந்த பெர்சியர்கள் வந்து இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பண்ணுவாங்க, முடிவுக்கு கொண்டு வாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு சிலையை குறித்து இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு, கனவு காண்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சிலையை குறித்து பார்க்கிறோம். அது பொற்சிலை என்று சொல்லி நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பொற்சிலை செஞ்சு வச்சாரு, ஆனா பொற்சிலை கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. இது வந்து கை இல்லையா, இதுதான் அந்த சிலைன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தலை எப்படி இருந்துச்சு, பசும் பொன்னாக இருந்துச்சு, தங்கமாக இருந்துச்சு, பொன்னாக இருந்துச்சு. இது என்னவா இருந்துச்சு, வெண்கலமா வெள்ளியா, வெள்ளி. ரெண்டாவது இது வந்து வெள்ளி. அதாவது இன்னைக்கு அதிகமா விலை ஏற்றக்கூடியது ஒண்ணு, அதுக்கு அடுத்தபடி வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம். கரெக்ட் தானா? சந்தேகமா இருக்குதா? வருஷத்துல வெள்ளி. அவனை மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையில் என்னது, வெண்கலம். இந்த காலத்துல வந்து இருந்தது இரும்பு. இந்த பாதங்கள் விரல்கள் இரும்பு, களிமண் பிளஸ் இரும்பு. இல்ல கவனிங்க, நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுக்கு தானியேல் பதில் சொன்னா, அந்த பொன்னாக விளங்குற தலைதான் யாரு, பாபிலோன் சாம்ராஜ்யம். நீர்தான் அது, நீர்தான் அந்த தலை. இரண்டாவது சாம்ராஜ்யம் மேரிய பேச்சு, இந்த பெர்சியர்கள் யாரு, இவர்கள் தான் வெள்ளியாக கணக்கிறது. அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு என்னன்னு ஆபகம் கேட்டாரு, சரித்திரமே அதுக்கு பதில் சொல்லு. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பெர்சியர்கள் வந்து அழித்தார். கடவுள் இவர்களை தண்டிப்பதற்கு 70 வருடம் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போனாரு. 70 வருஷம் கழிச்சு இவர்களை யார் விடுவிப்பது? நீங்கள் தானியேல் புத்தகத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், அல்லது எஸ்ராவின் புத்தகத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் என்ன சொன்னார்னா, 70 வருஷம் நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சொன்னார். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் உலகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவர் உங்களுக்குள் இருக்கிறாரோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். நல்ல கவனிங்க, பைபிள்ல நேபுகாத்நேச்சார் பத்தி போட்டா தானியேல் புத்தகத்துல இந்த கோரேசை குறித்து, கோரேஸ் வந்து கோரேஸ் பிறப்பதற்கு முன்பதாக சுமார் 100 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், கோரேஸ்ங்கிற ஒருத்தர் நான் அவரை எழுப்புவேன்,
இந்த கோரேசனை எழுப்புகின்ற பொழுது அவன் என்ன பண்ணுவான்? என் ஜனங்களை விடுவிப்பான். கர்த்தருடைய ஆலயத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து, தேவாலயத்தை பார்த்து அவர் என்ன சொல்வார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் வேதம் வைத்திருக்கிறவர்கள் இதோடு கூட திருப்புகள் 44 அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44 அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்பட என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை நான் எழுப்புவேன். அவன் யாருங்க? பெர்சியாவுடைய ராஜா. நான் முதல் வகுப்புல சொன்னேன், நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜ்யங்களை ஆளுகிறவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். சரித்திரத்திலே எழுதுகிறது மாத்திரமல்ல, சரித்திரங்களை வரலாறுகளை உருவாக்குகிறவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதான் சொல்லுவாங்க, ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. சரித்திரம் என்பது நம்முடைய ஆண்டவருடைய வரலாறு, அவருடைய கதை. அப்போ நல்ல கவனிங்க, கோரேஸ் ராஜாவை குறித்து 44வது அதிகாரத்தை வாசிக்கிறோமே, அவன் பிறப்பதற்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? அழிந்து போயிருக்கிற என்னுடைய எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுவான். அதோடு கூட நிற்கவில்லை. 45வது அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னால், நாம் அநேகருக்கு ஜெபிக்கின்ற பொழுது, அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது இந்த வசனங்களை சொல்லித்தான் நாம என்ன பண்றோம்? அநேகருக்கு வாக்குத்தத்தமா சொல்லி ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசை முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அகற்றி படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்க முடிக்கும், அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க, அநேகர் இந்த வசனங்கள் யூதாவின் அல்லது இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி அநேகர் நினைத்து தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதம் அறியா. நீங்க போகின்ற பொழுது இந்த வசனம் இஸ்ரவேல் ராஜாவை குறித்து, யூதாவின் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி நீங்க எங்கேயுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா இது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை பற்றி சொல்லப்படும். ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி தேசத்திலிருந்து வந்த ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற, அவன் பிறப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்பதாகவே அவன் பெயரை சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோடலாளர்களை செவையாகுவேன். நம்ம எத்தனை பேர்த்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிறோம்? எல்லாருமே பண்ணிருக்கிறோம். ஆனா அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? அதற்காக நமக்கு சொல்லப்பட்டதாக எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இது இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுக்கு சொல்லப்பட்டது. அந்த கோடலான வழிகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே நீ என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து பாபிலோன் சாம்ராஜ்யத்துல, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக வந்த பொழுது அந்த பாபிலோன் அரண்மனையிலே அந்த வெண்கல கதவுகள் போட்டுதான் அந்த பெல்சாசா ராஜா என்ன பண்ணானா? பூட்டி வச்சிருக்கான். வெண்கல கதவுகளை உடைத்து அந்த இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதர்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாததும் உனக்கு என் நாமம் பறித்து. ஆபத்து கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் ஏற்கனவே பதில் சொல்லி வச்சுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல ஆபத்துக்கு எதை கேட்டார்? ஆண்டவரே, இந்த பாபிலோனியர்களை எங்களை அடிக்க போறாங்க, இவரை எப்படி தண்டிக்க போகிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, நான் பெர்சியாவில இருந்து ஒரு ராஜாவை, கோரேசின் ராஜாவை கொண்டு வர போறப்பா. அவன் இந்த பாபிலோனியர்களை என்ன பண்ணுவான்? அவங்களுடைய வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை
ஒழித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம் எல்லாத்தையும் அவன் கொள்ளையடிப்பான். நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த 30-31 சொல்லுது. அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். பாபிலோனில் இன்னொரு பேர் தான் கல்தேர்னு சொல்லி சொன்னேன், அல்லது கல்தேரில் இன்னொரு பேர் தான் என்னது பாபிலோனியன்னு சொன்னேன். அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். 62ஆம் வயதுல யாருக்கு ராஜ்யத்தை கட்டி கொண்டது? மேதியனாகிய தரியு. அப்ப கோரேஸ் என்ன ஆனாரு? நல்ல கவனிங்க, படை 2ஆக பிரிந்து மேதிய படைகள் ஆனது பாபிலோன் பட்டணத்தை சுற்றி அந்த அரண்மனை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். ஏன்னா அதுக்குள்ள போக முடியாது. இரும்பு வெண்கல கதவு போட்டிருக்குது, இரும்பு தாழ்பால் போட்டிருக்கு, உள்ள சாதாரணமா யாரும் போக முடியாது. சுத்திலும் தண்ணி அந்த பாபிலோன்ல சுற்றி ஓடக்கூடிய ஆறு ஓடிட்டு இருக்குது. அந்த ஆறு கடந்து யாரும் உள்ள போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, நாம இந்த தண்ணியை நிறுத்தணும்னு சொல்லி இந்த கோரேஸ் ராஜாவானவர் தன்னுடைய பெருசிய படைகளோடு பல கிலோமீட்டருக்கு முன்பதாக சென்று அந்த ஓடி வரக்கூடிய தண்ணீர் வாட்டத்தை பெரிய வாய்க்கால் வெட்டி தண்ணியை திருப்பிய பொழுது சுலபமாக அவர்கள் பட்டணத்துக்குள்ளாக இந்த மேதிய படைகள் உள்ளே நுழைந்து கோரேஸ் அல்ல தரி ராஜா அந்த பட்டணத்தை அழித்து ராஜ்யத்தை கட்டி கொண்டார். 2 வருடங்கள் கழித்து கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்ணாரு? அந்த ராஜ்யத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக மாறினார். அப்பொழுதுதான் சொன்னாரு, கோரேஸ் ராஜா தன்னுடைய 1ஆம் வருஷத்துல, அந்த 1ஆம் வருஷம் எப்ப வரும் கேட்டீங்கன்னா, எரேமியா வாயிலாக சொல்லப்படி சரியா 70 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் வந்து சொல்வாரு, எவன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட போறானோ அவெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி. கோரேஸுக்கு ஆண்டவரை பத்தி தெரியவே இல்லை. அதான் சொல்லி, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமம் தெரிவித்தேன். ஆனா கோரேஸுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டாரு. தானியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் தானியேல் புத்தகத்தை எனக்கு வாசிப்போம். இப்போ இவன் வந்து இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ள வருகின்ற பொழுது அநேக மக்களை பார்க்கிறான். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில இங்க வந்தா அவங்களுடைய உடையில தான் என்ன பண்றாங்க, இங்க சுத்துறாங்க. நாம இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் பெரும்பாலும் என்ன பண்றோம், பெண்கள் இந்திய முறைப்படியான ஆடைகளை தான் உடுத்துகிறார்கள். ஆண்களும் இன்றைக்கு உள்ள அமெரிக்காவுக்கு நமக்கு எல்லாம் எந்த ஆண்களோட ட்ரெஸ் எல்லாம் பேண்ட் சட்டை தான். உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது என்ன கட்டுவாங்க, வேஷ்டி சட்டை கட்டுவாங்க. அதுபோல இவன் பாபிலோன் அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்து பார்த்தப்போ நிறைய ஆடைகள வித்தியாசம் இருக்குது, பேச்சு மொழியில வித்தியாசம். நீங்களே யார் கேட்டாரு, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் யூதா தேசத்திலிருந்து வந்தோம். யூதா தேசமா அது என்னன்னு சொல்லி நிச்சயமா அந்த கோரேஸ் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஸ்டடி பண்ணிருப்பாரு. அந்த ஸ்டடி பண்ண போய் தான் அந்த பாபிலோன்ல இருந்து அடிமைகளை குறித்து விசாரிக்கின்ற பொழுதுதான் அதுல யாரு நல்லவங்கன்னு தெரிஞ்சுதான் யாரு உள்ள கொண்டு போடுது, தானியேல அதிகாரியா போட்டாங்க. அந்நிய தேசத்திலிருந்து வந்தவங்க யாரு, தானியேல். இந்த தானியேல இவங்க என்ன பண்றாங்க, அதிகாரியா போடுறாங்க. அப்போ நிச்சயமாக கடவுள் இந்த கோரேசுக்கு தன்னை வெளிப்படுத்த. கோரேசு கர்த்தரை அறியவில்லை, நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நான் என்ன பண்ணேன், நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் தம்மை வெளிப்படுத்துனதுதான் அவன் சொல்றான். எஸ்ரா 1:1 தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்துட்டு எனக்கு சொன்னாரு, நீ என் ஜனங்களை விடுதலை செய்ய. அப்ப இந்த நம்பிக்கை இல்லாத இருந்த இந்த யூதா ஜனங்களுக்கு 70 வருடம் கழித்த உடனே பெர்சியாவினாலே ஒரு மாபெரும் விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் சரித்திரங்களை உருவாக்குகிறவன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோரேஸ் ராஜா விடுதலை பண்ணின பின்பு அவருக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம், வெண்கல ராஜ்யம் ஆகிய கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துல உங்களுக்கு யார தெரியும், மகா அலெக்சாண்டர். ரைட், மகா அலெக்சாண்டர். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சரித்திரங்களை
எதிர்பார்க்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் 70 வருஷம் உள்ள கொண்டு போறதுக்கு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்தினாரு. அவங்களை விடுதலை பண்றதுக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை பயன்படுத்தினாரு. இப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து இந்த யூதர்களை அவர்கள் இந்த பெர்சியர்களை அழித்து கிரேக்க சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வந்த பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, யாரையும் நாடு கடத்தல. 2 காரியம் தான் செய்யணும். ஒண்ணு, கிரேக்க மொழியை எல்லாரும் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். கிரேக்க மொழியை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். 2வது, கிரேக்க கலாச்சாரத்தை என்ன பண்ணுவீங்க, கற்றுக்கொள்ளணும். ரெண்டையும் என்ன பண்ணணும், கண்டிப்பா செய்யணும். என்னுடைய சாம்ராஜ்யத்தின் ஆளுகைக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய மொழி தெரிஞ்சிருக்கணும். என்ன, ராஜா வந்து எங்க இருப்பாரு, எங்கேயோ இருப்பாரு. என்னுடைய அடிமை நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்லுகின்ற பொழுது அந்த கிரேக்க மொழியில வாசிச்சா இங்க உள்ளவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கணும். அதனால கிரேக்க மொழியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் சொல்லி இந்த கிரேக்க அலெக்சாண்டர் சொல்லிட்டார். 2வது, கிரேக்கத்துடைய கலாச்சாரம் தெரிஞ்சிருக்கணும். நாங்க என்னென்ன பண்டிகை கொண்டாடுறோமோ அந்த பண்டிகையில நீ என்ன பண்ணணும், கொண்டாடணும். இதெல்லாம் எதற்கு பயன்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பைபிள்ல முன்னாடி திருப்புங்க, இந்த பரிசுத்த வேதாகமம் போட்டுக்கு பாத்தீங்களா, அதுல இது வந்து எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது போட்டுக்கு பாருங்க. எபிரேய, கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த எபிரேய மொழி என்பது யூதர்களின் மொழி, இஸ்ரவேல் தேசத்தில் பேசப்பட்ட மொழி. பழைய ஏற்பாடு முழுவதுமே இந்த எபிரேய மொழியில் தான் இருக்கிறது. புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியிலே இருக்கிறது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே தான் இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச உடனே அவன் கிரேக்க மொழியை கொண்டு வந்துட்டான். 2வது, கிரேக்க கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டான். உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மாபெரும் மனிதன் தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், கிரேக்க அலெக்சாண்டர். மொழி தெரிஞ்சதுனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அன்னைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்குது. கிரேக்க மொழி காமனா அன்னைக்கு எல்லாரும் கிரேக்க மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த எபிரேய மொழி வந்து இந்த மற்ற அப்போஸ்தலர்களால எபிரேய மொழி தவிர வேற மொழிகள் அவங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியல. இந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம் அறிந்தவரா இருந்தபடினால்தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பவுலால் போக முடிந்தது. அதான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் ராஜ்யங்களை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, சரித்திரத்தை முன்பதாகவே சொல்லுகிறவராக. அதனால தானியேல் சொன்னாரு, பெண்களா வந்துப்பா, அவங்கதான் கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க மொழிகளை அவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றறிந்திருக்க வேண்டும் என்று சொன்ன அப்படின்னாலே உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரம்புவதற்கு இந்த கிரேக்க மொழி உதவியாகும். ஆண்டவர் பாருங்க, யாரையும் சும்மா இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு திட்டம் வச்சு. ஒருவேளை நீங்க எனக்கு முன்னாடி சும்மா உட்கார்ந்துருக்கலாம், என்னை காட்டிலும் பெரிய திட்டங்களை கடவுள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வச்சுட்டேன். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஏதோ இப்ப எனக்கு முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறத நீங்க நினைக்காதீங்க. உங்களை ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, உங்களை மாத்திரம் ஏன் கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு ஆண்டவர் மாபெரும் திட்டம் ஒன்று வச்சிருக்கிறார். அதை ஒருபோது என்ன பண்ணாதீங்க, மறந்து போவார். அப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தாச்சு. அடுத்து இரும்பும் களிமண் வருகின்ற பொழுதுதான் ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் ரோமர்கள். பாபிலோனை மேரிய பெர்சியர்கள் வீழ்த்தினார்கள், மேரிய பெர்சியர்களை கிரேக்கர்கள் வீழ்த்தினார்கள், கிரேக்கர்களை ரோமர்கள் வீழ்த்தினார்கள். ரோமர்களை வீழ்த்தியது யார்? ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியது யார்? ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா யாரும் இல்லை, அவங்களாவே விழுந்து போயிட்டாங்க. அதாவது ரோம சாம்ராஜ்யத்துல சட்டங்கள் எல்லாம் அழகா இருந்துச்சு, சட்டங்கள் எல்லாம் நல்ல சட்டங்கள் போட்டாங்க. ஆனா
ஆனா அந்த சட்டத்தை ஒருத்தரும் கடைபிடிக்கல அவன். அதனால ரோம சாம்ராஜ்யம் வந்து அதுவே எடுத்து போயிட்டு. இப்போ நாம எந்த காலத்துல இருக்கிறோம்? இந்த களிமண்ணும் இரும்பும் காலத்துல இருந்திருக்கும். அதாவது ஒட்டுவோம் ஆனா ஒட்ட மாட்டோம், ஒட்டுவோம் ஆனா ஒட்ட மாட்டோம். எல்லாம் கை பிடிச்சிருக்காங்க. அவங்க சண்டையெல்லாம் நிறுத்துங்க, வாங்க சண்டையை நிறுத்துங்க, என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் நிறுத்துங்க, சமாதானம் பண்ண கை கொடு. இந்த பக்கத்துல என்ன பண்றான், இந்த பக்கத்துல பின்னாடி என்ன பண்றான், சமாதானம் பண்ணுன்னு சொல்லிட்டு பின் பக்கத்துல ஆயுதத்தை கொடுத்துட்டு நம்மள விடாது, அட்ரா சமாதானமா இருக்கும், சரியா தரப்புறா குத்துறா. இன்னைக்குதான் நடந்துட்டு இருக்கு உலகம். இவன் நினைச்சுட்டு நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லி அது ஒரு ஒரு இந்த இந்த இரும்பும் களிமண்ணுக்கும் படம் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னாவது மாதிரி நினைப்பாங்க. ஷேக்கன் கொடுத்துருக்காங்க, கீழே 2 பேரும் துப்பாக்கி இடது கீழே வச்சுக்கலாம். ஆனா மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கை கொடுத்துட்டா முன்னாடி 2 பேருக்கு மட்டும் காஃபி கப் இருக்கு. அந்த காஃபி கப்ல ஆஃபி சூடா காஃபி குடிக்கிறதுக்கு சமாதானம் பண்றதுக்கு வந்து 2 பேர் கை பிடிக்கிற 2 பேர் கையிலையும் மேசை கடியில துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, டேபிள் கடி. அப்போ இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறது போல இருப்பாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளும் இப்படிதான் இருக்குது. எல்லா நாடுகளும் கூட்டணி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா கூட நாம வந்து கூட்டணி எல்லாம் அமெரிக்கா ட்ரம்ப் நமக்கு ஏதாச்சும் சொல்றாரு, இங்க இந்த 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 பிரிக்ஸ்ல நாடுகள் அந்த தேசத்தின் கூட்டமைப்புல நீங்க யாருக்கெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிறைய அதிகமா போடுவோம். பிரிக்ஸ்ல யார் இருக்குது, இங்க நாம இருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம், ட்ரம்ப் எங்களுக்கு பெருசா செய்யப்படுறது, யாருக்கு எதுவும் செய்யப்படும் நல்ல கவனிச்சு. அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் ஒட்டி இருக்கிறத போல இருப்பாங்க, இரும்பு களிமண், ஆனா ஒட்டவே மாட்டாங்க. எப்ப வேணாலும் என்ன ஆகும், குத்துக்குன்னே கீழே போய். நல்லா இந்த இரும்பு களிமண்ணை வச்சு உலக பாத்திரம் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க, தண்ணியில போட்டோம்னு என்ன ஆகும், இரும்பு அப்படியே இருக்கும், களிமண் என்ன ஆயிரும், கரைஞ்சு போயிடும். சரி, இந்த தண்ணியில போடுறது போல நீங்க தீயில வச்சு சுடுங்க, ஒரு 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 அதிகப்படியான வெப்பம் தாக்கும்போது களிமண் அப்படியே இருக்கு, இரும்பு உருக ஆரம்பிச்சு. சோ இவர்கள் ஒட்டினது போல இருப்பார்கள், ஆனால் ஒட்டவே மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற எந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கிற காலகட்டத்தில் தான் நீங்கள நானும் வாழ்ந்தது. அப்போ ஆண்டவர் வந்து ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். அவர் காலங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சரித்திரங்களிலே பேசப்படுகிறது மாத்திரமல்ல, சரித்திரங்களை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பதாக, பெர்சியாவுக்கு கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக உரைத்தார். கோரேஸ் என்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக வருவான். அவன் வந்து என் ஜனங்களை விடுதலை கொண்டு கிரேக்க மொழி உலகம் முழுவதும் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். கிரேக்கர்கள் வந்த பொழுது மொழியை கற்றுக்கொண்டார்கள். உலகம் முழுவதும் கிரேக்க மொழி பேசப்பட்டது. அப்போஸ்தலர் பவுல் கிரேக்க மொழி அறிந்திருந்தபடினாலே அது உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கிரேக்க மொழி பயன்பட்டது. அப்போ சுவிசேஷத்தை பரப்புவதற்காக கிரேக்க சாம்ராஜ்யமானது உதவினது. ரோம சாம்ராஜ்யத்தை அவனும் இருக்கிற இடத்துல இருந்தான், ஏகப்பட்ட டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தான், வரி எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுன்னா வரி போட்டுக்கிட்டே மக்களை ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது ஆயக்காரனாகிய 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த லேவி என்கிற மறுபேர் கொண்ட மத்தேயும், இன்னொருத்தர் சகை. சகையை வந்து ஏன் கூட்டத்துக்குள்ள வர முடியல, அவன் உள்ளதான் இருந்து மட்டும் வர முடியல. அவன் வந்தா ஆயக்காரன் தலைவன் இருந்து பாவி என்று சொல்லி யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவனை அடிப்பார்கள், அவனை தண்டிப்பார்கள், அவன்கிட்ட சண்டை போடுவாங்க. ஆகவேதான் அவன் மரத்துல ஏறி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தான். அப்போ இந்த ரோமர்கள் வந்து ஒரு புறத்துல அடிமையாக ஜனங்களை ஒடுக்கி கொண்டே இருக்கிறார்கள். எதை கேட்டாலும் வரிய போடு, வரிய போடு, வரிய கொடு, வரிய கொடு, வரிய கொடு, வரிய கொடு. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நமக்கு யார் விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு விடுதலையாளரை நோக்கி இவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார், மேசியாவாக அவர் பிறந்தார். அப்போ இத்தனை ராஜ்யங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வர வேண்டும், உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் இயேசுவின் வருகைக்காக, இந்த பூமியை ஆயத்தப்படுத்துவதற்காக ராஜ்யங்களை கர்த்தர் உருவாக்கினார். அப்போ ஆபத்துடைய கேள்விக்கு இந்த பாபிலோனியர்களை நான் தண்டிப்பேன் என்று சொன்னாரே, இப்படி தண்டிப்பேன் சொன்னா அவர்களை இந்த பெர்சியர்களை கொண்டு நான் தண்டிப்பேன்.
பெர்சியாவோட நிக்க போவதில்ல. தானியேல் புத்தகத்துல பெர்சியாவுக்கு அடுத்தபடியா வெண்கலமாக கிரேக்க சாம்ராஜ்யம் வரும். அதுக்கப்புறம் இந்த இரும்பு சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம் வரும். இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறதான இந்த இரும்பும் களிமண்ணும் ஆகிய சாம்ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். எப்பொழுதுமே கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு வந்து இதை நோக்கி தள்ளுகிறதோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிற சரித்திர நிகழ்வு. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? ஆபத்துடைய முதலாவது கேள்விக்கு நான் பாபிலோனியர்களை கொண்டு தண்டிப்பேன் என்று சொல்லி பதில் சொன்னார். ஆண்டவரே, இந்த பாபிலோனியர்கள் எல்லாரையும் தண்டித்தால் யார் பிழைப்பார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபத்துடைய மூன்றாவது கேள்வி, எங்களை தண்டிக்கிற பாபிலோனியர்களுக்கான பாவிகளுக்கான தண்டனை என்ன? பாபிலோனியர்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் இன்றைக்கு அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தண்டனை என்று சொன்ன பொழுது நான் அவர்கள் எல்லாரையும் தண்டிப்பேன். கடைசியா சொன்னார், 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கிடவுது. நம்ம யாரும் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி நடக்குது, ஆண்டவரே எதுவும் சொல்ல வேணாம். ஆண்டவருக்கே சில நேரத்துல நாம கட்டளை கொடுக்குறவங்க நாம இருக்கோம். அப்படி அல்ல. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறாரு. அதனால அவருக்கு முன்னாடி நாம எல்லாம் அமைதியா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்? அமர்ந்து காத்து. நம்முடைய ஆண்டவர் திரும்பமாக இன்றைக்கு நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய ஆலயத்தின் வாழ்விலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாய வாழ்விலே, நம்முடைய தேசத்தின் வாழ்விலே, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா வாழ்க்கையிலும் என்ன நடக்கும், ஆண்டவரை ஏன் என்று கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக. நாம செய்ய வேண்டியது ஒண்ணே, அமைதியா ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதை செய்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்பது மிகவும். அதுதான் 2வது அதிகாரம் சொல்வது. 2வது கடைசி வசனம் சொல்வது, பூமி எல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாக இருக்க. நாம் இன்றைக்கு இந்த பகுதியை இதோடு கூட, இந்த வகுப்பை இதோடு கூட நாம் முடிப்போம். வருகின்ற பாடத்திலே நாம் தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், அவர் சரித்திரங்களை உருவாக்குகிற ஆண்டவராக. ஒருவேளை இந்த சரித்திரங்களை உருவாக்குகிற ஆண்டவர் என்பதை குறித்து நிறைய பேசலாம். ஆனா நான் ஒரு சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீ தொடர்ந்து வீட்டுல என்ன பண்ணுங்க, நீங்க எழுதிட்டு படிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.